ராம லக்ஷ்மண் முத்துச்சாமி சும்மா அங்கிட்டு இங்கிட்டு அலையாமல் பக்கத்தில் உள்ள தேட்டரில் ஒரு படம் பார்த்துருக்காப்புல. படம் பார்த்த உடனே அந்த படத்தில் வர ஹீரோ மேலே ரொம்ப லைக்கிங் ஆகி தானும் அப்படியே வரணும்னு நினச்சேப்புல. நினச்சா மட்டும் போதுமா? அதே மாதிரி கட்ஸு லுக்ஸு கட்ஸ் எல்லாம் வேண்டாமா? அது இல்லை. சரி, அது இல்லைன்னொன்னே இப்போ நம்ம பெரிய பேராக இருக்க இதை மட்டும் ஷார்ட் பண்ணிவிட்டு அதே பேரை வச்சுக்கலான்னு சொல்லி அந்த ஹீரோவோட பேரையே வச்சுக்கிட்டாப்புல. சூர்யான்னு வச்சுக்கிட்டாரு. படத்தோட பேர் தளபதி. அப்புறம் இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கலான்னு சொல்லி சூரியனை சுருக்கிக்கிட்டாரு. அப்புறம் ஆசை தலைக்கேறி அங்கிட்டு இங்கிட்டு அலையாமல் பயப்புள்ள பச்சை புல்ல நேராக சென்னை நோக்கி படம் எடுக்க வந்துட்டார். சாரி, படம் எடுக்க இல்லைங்க, பைசா அங்கே இருக்குது. படம் எடுத்து வந்துட்டாப்புல. சென்னையில் வந்தோடனே முதல் ஷாட்டே கால் மேலே கால் போட்டு ஸ்டைலில் உட்காந்து போஸ் கொடுத்தாரு. ஒரு பயம் மதிக்கலை. சரி, 10ஓட 11 ஏதாவது சீன் கிடைக்குன்னு நினச்சாரு. அதுவும் கிடைக்கல. அப்பால 100லேருந்து 101 மெம்பரா கூட்டத்தோட கொடுத்தா கோவிந்தா போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஷாட்டில் தலை காட்டியிருக்காப்புல. தலை எங்கே தெரிஞ்சுது? வெறும் புள்ளி மட்டும் தான் தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தாரு. சரி, இப்படியே பண்ண நம்ம என்ன பண்ணுறது, பூவாவுக்கு என்ன பண்ணுறது சொல்லி பூவா தலையை போட கூட காசு கிடையாது. சரின்னு சொல்லி எடுத்தார் விளக்குமாறு. ஆனார் துப்புரவு தொழிலாளியா. மார்னிங்கில் துப்புரவு தொழிலாளி, ஈவினிங்கில் சேம் துப்புரவு தொழிலாளி. அப்புறம் இப்படியே வண்டியை ஓட்டினார். அப்புறம் எப்பயாவது ஷூட்டிங் பார்க்க போய் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நடிப்பார். ஆச்சு, இப்படியே போச்சு ஒரு 12 வருஷம். அப்புறம் குறிச்சி மலர் போல் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது இப்போ 10ஓட 11 இல்லை, 5 பேர் கொண்ட குழுவில் ஒரு ஆளாக நடிக்க சான்ஸ் கிடச்சிது. அந்த படம் பேர் தான் வெண்ணிலா கபடி குழு. அந்த படத்தில் சார் ரொம்ப இஷ்டப்பட்டு நடித்தார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருல்ல. வாழ்நாள் பட்டினி, எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தது தெரில. போட்டு உரித்து பிச்சு மேய்ஞ்சி உள்ளே தள்ளிட்டார் 50 பரோட்டாவை. இது பார்த்தா சொல்லி அடுத்த ஒரு பரோட்டா செட்டை ஆர்டர் பண்ண அந்த படம் ஜோக்காகி செம்ம ஹிட்டாக போச்சு. அப்புறம் இவருக்கு பேர் பரோட்டா சூரி. ஏன்னா இவரோட தலைவர் பேர் பரோட்டா அந்த காலத்தில். ஆனால் இவர் இந்த காலத்தில் பரோட்டா சூரியன்னு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டாப்புல. அப்புறம் அப்படியே வரிசையாக படகம் வந்துருச்சு, குவிய ஆரம்பிச்சிருச்சு. சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், பாண்டிய நாடு, ஜில்லா, ரஜினி முருகன், இது நம்ம ஆள், வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன். இதுக்கடையில் தலைவர் புஷ்பாங்கிற ஒய்ஃபோட அடித்த லூட்டியெல்லாம் தெரித்து வெளியே தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம். அதை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். அதை பார்த்து நம்மளுக்கும் கண்ணீர் வந்தது. சிரிப்புலேயே கண்ணீர் வந்தது நமக்கு. அவ்வளோ காமெடி அந்த படம். அதுக்கப்புறம் மறுபடியும் படத்தில் நடித்தாப்புல. எக்கச்சக்கமான படம். நம்ம வீட்டு பிள்ளை, சங்கத்தமிழன். இதுக்கிடையில் மறுபடியும் ஒரு ஆசை எல்லாத்துக்கும் வருமே, நம்மளும் முதல்வர் ஆயிடணும்னு. அதே மாதிரி இவருக்கு ஆசை வந்துருச்சு. இல்லைங்க, முதல்வர் இல்லைங்க, முதல்வன் படத்தில் வர மாதிரி ஹீரோ ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. எடுத்தார் பாரு அவதாரம், 6 பேக் அவதாரம். எப்போ பார்த்தாலும் எக்ஸசைஸ் தான், எனி டைம் டம்பிள்ஸ் தான். அப்புறம் அப்படியே பண்ணாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இவர் சொன்ன டைலாகே இவருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓப்பனிங் சீன்லேயே காமெடி பண்ணுறீங்களோ அப்படி சொல்லி இவரை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இவர் பாவம் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு யோசிச்சார். அப்புறம் இவரும் இவரோட டைலாகை தனக்குத்தானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நான் சொன்னால் சிரிச்சிருவாங்கப்பா அப்படிங்கிறத
இதெல்லாம் நான் பண்ணால் சிரிச்சிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸை விட்டுட்டு மறுபடியும் காமெடினா ஆக்ட் பண்ணாப்புல. அப்புறம் என்ன, அந்த சிக்ஸ் பேக்கை பேக்கப் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் காமெடியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த சிக்ஸ் பேக் உள்ள சிக்ஸ் ஃபேஸ் இருக்குதுங்கிறத, அதாவது நடிப்பில் 6 வகையான முகபாவனையில் கொண்டு வர தன்மை இருக்குன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தான் வெற்றிமாறன் சார். இவரை ஒரு படத்தில் ஹீரோவை புக் பண்ணிட்டாரு. மனுஷன் பின்னி உதறிட்டாரு படத்தில். படம் பேர் தான் விடுதலை. பயங்கரம் ஓடிடுச்சு. அப்புறம் என்ன, சிட்டுக்குருவியாக இருந்தவர் சின்ன சின்னதாக வட்டம் அடித்து பறக்காமல், சிறகடிச்சு பறக்காமல் நான் நடித்து அப்படியே பறந்து கழுகாகி கருடன் ஆகிட்டார். இப்போ எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான். கருடன் சொக்கன் எல்லாத்தையும் சொக்க வச்சுட்டாரு. அப்படியே எங்களுடைய ஆசைலாம் இந்த கருடன் அப்படியே ஃபீனிக்ஸ் பறவையாக மாறி மேலே பறந்து பெரிய ஸ்டார் அந்தஸ்தை பெறணுங்கிறது தான். அழியாமல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. பெரிய நட்சத்திர நடிகராக வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் சூரி சார்.